எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஜூன் 13 2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் இருப்பு எந்த மாதிரியாக இருக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகுவதால் நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்தை விட்டு பல கிரகங்கள் விலகுவதன் காரணமாக பல தோஷங்கள், தடைகள், பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை நவக்கிரகங்கள் தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கின்றன. மேலும் இன்னும் சற்று ஆழமாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம். அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது இருந்தாலும் கூட அவை சுபவிரயங்களாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் குருபகவானின் சுபபார்வை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது பலமாக விழுகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் சுபவிரயங்களாக மாறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. மேலும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வலுவாக ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி 5இல் இருக்கும்போது குடும்பம் ரீதியாக பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. சனி பகவானின் அமைப்பு காரணமாக திட்டமிட்டதை விட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய அதீத விசுவாசம், வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான சிக்கல்கள், சிரமங்களை போக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. சனி 5இல் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக சகபணியாளர்கள், மேல் அதிகாரிகள், உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என யாரானாலும் உங்களுக்கு சூழ்ச்சிகளை நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்தாலும் அவற்றைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் மிகவும் வலுவாக கிரகநிலைகளிருப்பதால் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகைகளான காரியதடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. செய்யும் தொழிலே தெய்வமென்று கண்ணும் கருத்துமாக கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சனிபகவான் தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் பூமிக்காரகரான மங்களகாரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெறுவது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முன்கூட்டியே திட்டமிட்டு பல்வேறு வகைகளான பணிகளை மிகச்சிறப்பாக கையாளப்போவதால் நல்ல வளர்ச்சிகளும் விளைச்சல்களும் வருமானங்களும் லாபங்களும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்த்ததை விட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் எடுத்துக்காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இனிதாக கைகூடும். 9 கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குரு 8இலிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது. அஷ்டமகுருவின் அமைப்பு காரணமாக சிறு சிறு தடைகள், தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. ஏனெனில் குரு தோஷமற்ற முழு சுபகிரகமாக இருக்கின்றார்.
எனவே அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகாது என்பது மட்டுமில்லாமல் குரு பல கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் தோஷங்கள் விலகுகிறது. குருபகவானின் சுபபார்வையின் காரணமாக பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது. ஏனெனில் குரு பார்க்கின் கோடி நன்மைகளென்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை ராசிக்கு 2 4 12 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக விழுகிறது. குடும்பஸ்தானம் விரயஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் தனம் பணம் வரவுகள் குடும்பத்தில் அதிகரிக்கும். குடும்ப வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவருடைய சுபபார்வை சுகஸ்தானமாகிய ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுவதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. இதுவரையில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த பல்வேறு வகைகளான விஷயங்கள் அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கொடுப்பதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் குருவுடன் இணைந்து பல கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோமென்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. மேலும் இந்த காலகட்டத்தில் புத்திகாரகரான வித்தைக்காரகரான புதன் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் தேதி முதல் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து ஆட்சிபலம் பெறுகிறார். புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சிபலம் பெறுவதால் மாணவர்களின் கல்வியிலிருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகுகிறது. மாணவர்கள் விரும்பியபடியே விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே கல்விரீதியாக இருந்து வந்த பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் புத்திகாரகரான வித்தைக்காரரான புதன். மேலும் சூரியன் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததால் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருந்திருக்கலாம். உடல் நல தொல்லைகள் இருந்திருக்கலாம். இவை அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் உண்டு. ராசியின் அதிபதியும் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 13ஆம் தேதி மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெறுவது நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. திறமை இல்லை மற்றும் தோஷங்கள் போன்ற பல்வேறு வகைகளான பாதிப்புகளால் மனதை வருத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத அசுர வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் அரசியல் துறையில் கண்டிப்பாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார். மனோகாரகரான மாதூர்காரகரான சந்திரனும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பல்வேறு வகைகளான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் களஸ்திரஸ்தானம் மங்களகாரகரான செவ்வாயால் வலுப்பெறுவதால் திருமண வயதிலுள்ள துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும். மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் பெற்றோர்களின் சம்மதத்தோடு நடந்தேறுவதற்கான யோகங்களும் இனிதாக கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக குழந்தை இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் கிடைக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.